அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். அறிவு உலகில் அறிவு திருட்டு என்ற ஒரு கருத்தை பற்றி பேசுவார்கள். அறிவு திருட்டு என்றால் என்ன? பிறருடைய அறிவால் விளைந்த ஒன்றை நான் என்னுடைய அறிவால் விளைந்ததாக பெருமை அடித்துக் கொண்டு அவருடைய உரிமையை அவரிடமிருந்து பறிப்பதுதான் அறிவு திருட்டு. அதே போல ஆன்மீக உலகில் அருள் திருட்டு என்றும் ஒன்று இருக்கிறது. அருள் திருட்டு என்பது இன்று கடவுளிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை கடவுள் தந்தது என்று எண்ணாமல் என்னுடைய முயற்சியால் வந்தது என்று பெருமை அடிப்பது. இந்த அருள் திருட்டு என்பது தவறானது என்பதைத்தான் இதை நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இதை நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என்று தன்னுடைய தந்தையாகிய கடவுளை போற்றி புகழ்வதை பற்றி நாம் வாசிக்கிறோம். எதற்காக என்றால், இயேசுவினுடைய வல்லமை, இயேசுவினுடைய போதனைகள், இயேசு செய்த புதுமைகள், இவை வழியாக கடவுள் அவருடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டார். ஆனால் இதையெல்லாம் இயேசு செய்த போது இவை எதையுமே தான் செய்தது என்று தம்பட்டம் அடிக்கவில்லை. மாறாக தன்னுடைய தந்தை கடவுள் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அவரை போற்றுகிறார், புகழுகிறார். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவருடைய போதனையை அவரே வாழ்ந்து காட்டுவதைத்தான் இது உணர்த்துகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று இயேசுவின் இந்த மனநிலை உங்களிடமும் என்னிடமும் இருக்க வேண்டும். திருத்தூதரான புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய தன்னுடைய திருமுகத்தில் 9ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் சொல்வார், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் நிகழ்கிறது என்பார். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் இருக்கின்ற இந்த நிலை, நாம் அடைந்துள்ள இந்த வளர்ச்சி, இவையெல்லாம் கடவுள் தந்தது என்று கடவுளை போற்றி புகழ்கின்ற மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். என்னுடைய படிப்பால், என்னுடைய உழைப்பால், என்னுடைய முயற்சியால் இவையெல்லாம் வந்தன என்று நாம் தம்பட்டம் அடித்தோம் என்று சொன்னால் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுக்க மறுக்கிறோம், கடவுளுடைய அருளை நம்முடையது என்று திருடுகிறோம் என்று பொருள். எனவே இந்த நாளில் இயேசுவை போல கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுக்க, கடவுள் தந்த ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்ல நாம் முயற்சி எடுப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.